வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 5 ஃபெட் பயாசிங் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபெட் அப்படின்னா ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். அதுக்கு பொதுவாக 3 விதமாக பயாஸ் பண்ணலாம். ஒன்று ஃபிக்ஸட் பயாஸ், இன்னொன்று செல்ஃப் பயாஸ், அப்புறம் வோல்டேஜ் டிவைடர் பயாஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபிக்ஸட் பயாஸ் கான்ஃபிகரேஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபெட்டுக்கு மட்டுமல்ல மாஸ்ஃபெட்டில் டி டைப் மாஸ்ஃபெட்டுக்கும் கிட்டத்தட்ட இந்த டைப் பயாஸ் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பைப்போலார் டிரான்சிஸ்டருக்கும் அந்த ஃபெட்டுக்கும் உள்ள பயாசிங்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பைப்போலார் டிரான்சிஸ்டர் லைனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். எதுக்கு இருக்கும்னா, அதனுடைய கலெக்டர் கரண்ட்டுக்கும் பேஸ் கரண்ட்டுக்கும் நடுவில் பீட்டா அப்படிங்கிற கான்ஸ்டன்ட், அதாவது அதனுடைய கரண்ட் கெயின், அந்த கான்ஸ்டன்ட் மூலமாக ஒரு லைனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனால் ஒரு ஃபெட்லேயோ அல்லது ஒரு டி டைப் மாஸ்ஃபெட்லேயோ நான் லைனியர் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும், அதனுடைய ட்ரெயின் கரண்ட்டுக்கும் அதனுடைய கேட் வோல்டேஜுக்கும் இடையில். அது எதனாலன்னா, அந்த ஷார்ட்லிஸ் ஈக்குவேஷனில் உள்ள ஸ்கொயர் டேர்ம் தான் லைனியராக இல்லாமல் நான் லைனியர் கர்வாக இந்த ரிலேஷன்ஷிப்பை மாற்றுகிறது. சரி, ஒரு ஃபெட் அல்லது ஒரு மாஸ்ஃபெட்டில் உள்ள இந்த நான் லைனியர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம 2 விதமாக நம்ம டெரைவ் பண்ணலாம். ஒன்று மேத்தமெட்டிக்கல், இன்னொன்று கிராஃபிக்கல். இதில் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மூலமாக பண்ணுறது. கிராஃபிக்கல் அக்யூரேட் கிடையாது, ஆனால் ஈஸியானது, அப்புறம் குயிக்கானது அண்டு பாப்புலராக அதை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று கண்ட்ரோலிங் வேரியபிள் அண்டு கண்ட்ரோல்டு வேரியபிள். கண்ட்ரோலிங் வேரியபிள் இன்புட், கண்ட்ரோல்டு வேரியபிள் அவுட்புட்டு. ஒரு பிஜேடியை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலிங் வேரியபிள், அதாவது இன்புட் கரண்ட்டு. ஆனால் ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் இன்புட் வோல்டேஜ், கேட் சோர்ஸ் வோல்டேஜ். கண்ட்ரோல்டு வேரியபிளில் ரெண்டுலேயுமே கரண்ட்டு தான். ஒரு பிஜேடிலையும் கரண்ட்டு தான் அவுட்புட்டாக நம்ம கிடைக்கிது, அண்டு ஒரு மாஸ்ஃபெட் அல்லது ஃபெட்லேயும் கரண்ட், ஐடின்னு சொல்லுவாங்க, ட்ரெயின் கரண்ட், அதான் அவுட்புட்டாக கிடைக்கிறது. ஒரு ஃபெட் ஆம்ப்ளிஃபயரில் ஒரு டிசி அனாலிசிஸ் பண்ணுறப்ப, அதாவது ஒரு ஆம்ப்ளிஃபயர் சர்க்கியூட்டை 2 விதமான அனாலிசிஸ் பண்ணி தான் அதனுடைய சர்க்கியூட்டை டிசைன் பண்ணுவாங்க. அதனுடைய வேல்யூஸ் எல்லாம், அதில் உள்ள காம்பனன்ட்ஸுடைய பேராமீட்டர் அண்ட் வேல்யூஸை டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு முதல் அனாலிசிஸ் டிசி அனாலிசிஸ். அது என்னத்துக்குன்னா, அதை ஃபிக்ஸடு பவர் சப்ளை கொடுக்குறப்ப அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டிசி அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு சிக்னல் கொடுக்குறப்ப அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏசி அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டிசி அனாலிசிஸில் ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட் கரண்ட் ஐஜி = 0. அதுக்கப்புறம் சோர்ஸ் கரண்ட் ட்ரெயின் கரண்ட் = சோர்ஸ் கரண்ட். ஸோ இந்த 2 முக்கியமான ஃபேக்டர் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போது ஃபெட்டுக்கும் டிப்ளிஷன் டைப் மாஸ்ஃபெட்டுக்கும் ஐடி, அந்த ட்ரெயின் கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட், அதாவது இ டைப் மாஸ்ஃபெட்டில் ஐடியை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த கீழே உள்ள இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறாங்க. ஐடி = K × VGS - VT² ஃபார்முலாவை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம ஃபிக்ஸடு பயாஸ் கான்ஃபிகரேஷனில் ஒரு ஃபெட் அல்லது டி டைப் மாஸ்ஃபெட்டு எப்படி ஒர்க் பண்ணுது, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சர்க்கியூட்டில் உள்ளபடி இருக்கிறது ஒரு ஃபிக்ஸட் பயாஸ் கான்ஃபிகரேஷன். இது கிட்டத்தட்ட பைப்போலார் டிரான்சிஸ்டர்லேயும் ஃபிக்ஸட் பயாஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஏசி அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த கெப்பாசிட்டர்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டிசி அனாலிசிஸ் பார்க்குறதுனால நம்ம இந்த சர்க்கியூட்டில் உள்ள 2 கெப்பாசிட்டரையும் நீக்கிடலாம். அடுத்தால இந்த ஆர்ஜிங்கிற ரெசிஸ்டர் இருக்குல்ல, அந்த கேட்டுக்கு அந்த பயாஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்க ரெசிஸ்டர், அதையும் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இந்த 2 கெப்பாசிட்டரும் கப்ளிங் கெப்பாசிட்டர். இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர் டிசி சப்ளையில் இந்த மாதிரி கப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ் ஓப்பன் சர்க்கியூட்டாகத்தான் கன்சிடர் செய்யப்படும். அதனால் அது தேவையில்லை. அடுத்தால இந்த ஆர்ஜியும் தேவையில்லை. அதுக்கு பதிலாக அந்த பேட்டரியுடைய நெகட்டிவ் டெர்மினல் கேட்டுக்கு டைரெக்டாக கொடுத்துடலாம், இந்த படத்தில் இருக்கிற மாதிரி. ஏனென்றால் அந்த ஆர்ஜி வழியாக கரண்ட்டு போவது இல்லை, வோல்டேஜ் மட்டும்தான் போகுது. ஏன்னா
ஃபெட் மாஸ்ஃபெட்டில் வந்து கேட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் வோல்டேஜ் மட்டும் போகிறதுனால நம்ம அதையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த சர்க்கியூட்டை இப்படி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இந்த சிம்பிளிஃபை பண்ண இந்த சர்க்கியூட்டில் நம்ம வந்து இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டை எடுத்துக்கிட்டோம். அதாவது விஜிஜி அப்புறம் இந்த கேட் சோர்ஸ் டெர்மினல் அண்ட் கிரவுண்டு இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டை கிளாக் வைஸில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதை ஒரு கிர்ச்சாஃப் லா மூலமாக நம்ம இதை வந்து இதனுடைய ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா என்ன வரும்னா விஜிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கேட் சோர்ஸுக்குள்ள வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஜிஜி. ஏன்னா இந்த விஜிஜியை வந்து ஆப்போசிட் பொலாரிட்டியில் மாட்டியிருக்கோம். பாசிட்டிவ் கீழே கிரவுண்டுக்கும் நெகட்டிவ் வந்து கேட்டுக்கும் கொடுத்துருக்கிறதுனால விஜிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஜிஜி அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய வேல்யூ வந்து ஐடியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷனில் ஐடியை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐ ட்ரைன் சோர்ஸ் சேச்சுரேஷன் இன்டு 1 மைனஸ் வி கேட் சோர்ஸ் டிவைடட் பை வி பிஞ்ச் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வச்சு டைரெக்டாக நம்ம ஐடியை கண்டுபிடிச்சிடலாம். இதே இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக நம்ம ஐடியை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த படத்தில் பாருங்கள், நமக்கு அந்த ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேராமீட்டர் அவங்க கொடுத்துருவாங்க. ஒன்று வந்து ஐடிஎஸ்எஸ் அந்த ட்ரெயின் சோர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, வி பிஞ்ச் ஆஃப் கொடுத்துருப்பாங்க, நமக்கு தெரியும். ஸோ அந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு ஃபெட்டுடைய அந்த கரண்ட்டுக்கான அதனுடைய அந்த கர்வை நம்ம வரைகிறோம், அதனுடைய ஒர்க்கிங் கர்வை நம்ம வரைகிறோம். அந்த கர்வை பிளாட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த டேபிளில் பாருங்கள், இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒரு ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜிஎஸ் 0வாக இருந்தால் ஐடி வந்து ஐடிஎஸ்எஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். விஜிஎஸ் வந்து விபிக்கு ஈக்குவலாக இருந்தால் ஐடி வந்து 0வாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம 2 பாயிண்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒன்று வந்து மேலே உள்ளது விஜிஎஸ் 0 ஐடிஎஸ்எஸ் வந்து ஐடி அப்படிங்கிறப்ப விஜிஎஸ்ஸை 0ன்னு வச்சுக்கிட்டு ஐடி எவ்வளோ ஐடிஎஸ்எஸில் ஒரு பாயிண்ட் வச்சாச்சு, மேலே உள்ள பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், விபி வந்து விஜிஎஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. ஸோ இப்போ விஜிஎஸ்ஸில் வந்து விபியில் நோட் பண்ணிக்கிறோம், அதே இடத்துல கரண்ட் எவ்வளோ இருக்குது 0ல் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இன்னொரு 2வது பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3வது பாயிண்ட் வந்து இந்த டேபிளில் இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 3வதாக இருக்க வேல்யூ எடுத்துக்கிடுவோம். அதாவது விஜிஎஸ் வந்து 50% ஆஃப் விபி அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்போ அந்த விபியில் 50%ல் ஒரு வெர்டிகலாக ஒரு டாட்டட் லைனை நம்ம போட்டுக்கிட்டோம். அடுத்தாப்பில் ஐடி, அப்போ ஐடி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா ஐடிஎஸ்எஸில் 25% இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஐடிஎஸ்எஸில் 25%லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை போடுறோம். இந்த 2 லைனும் எங்கே மீட் ஆகுதோ அதில் ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணுறோம். இப்போ நமக்கு 3 பாயிண்ட் கிடச்சிருச்சு. இந்த 3 பாயிண்டை வைத்து நம்ம ஒரு கர்வை நம்ம பிளாட் பண்ணிடலாம். ஸோ இந்த கர்வ் நம்ம இப்போ பிளாட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிளாட் பண்ண இந்த கர்வ், இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த கர்வில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அவங்க வந்து இந்த கேட் சோர்ஸ் வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்கோமோ அந்த வோல்டேஜை நம்ம இது கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வோல்டேஜை வந்து நம்ம பிளாட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த வோல்டேஜ் விஜிஜி எவ்வளவுன்னு பாருங்கள், -2. அப்போ அந்த -2னா விஜிஎஸில் -2ல் ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணி அதில் செங்குத்தாக ஒரு கோடு போட்டோம்னா அது வந்து இந்த ப்ளூ கலர் கர்வில் ஒரு பாயிண்டில் போய் கட் ஆகும். அந்த பாயிண்ட் தான் கியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கியூ பாயிண்ட்லேருந்து நம்ம கிடைமட்டமாக வரைகிற கோடு இந்த வெர்டிக்கல் லைன் கரண்ட்டுக்குள்ள வெர்டிக்கல் லைனில் ஒரு இடத்துல கட் பண்ணும். அது வந்து ஐடிஎஸ்எஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கோ அதை வச்சு நம்ம ஐடியை, இந்த கியூ பாயிண்ட்டுக்குள்ள ஐடி என்னன்னு நம்ம கண்டுபிடித்து கொள்ளலாம். இப்போ இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சர்க்கியூட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த படத்தில் உள்ள மாதிரி ஒரு ஃபிக்ஸடு பயாஸ் கான்ஃபிகரேஷனில் உள்ள சர்க்கியூட்னு வச்சுடுங்க. இதில் வந்து விஜிஜி வந்து -2, 1 மெகோம் வந்து ஆர்ஜி, அப்புறம் ஆர்டி வந்து 2 கிலோ ஓம், விடிடி வந்து 16 வோல்ட்டு, அப்புறம் இந்த அந்த ஃபெட் அல்லது டி டைப் மாஸ்ஃபெட்டுடைய ஐடிஎஸ்எஸ் வந்து 10 மில்லியாம்பியர், விபி வந்து -8 வோல்டேஜ், பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் -8 அப்படின்னு வச்சுருங்க. இப்போ இதை வச்சு இந்த இதில் கேட்கப்பட்டிருக்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதிலை கண்டுபிடிப்போம். விஜிஎஸ்
கியூ பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கணும்னா இந்த ஜிஎஸ் உடைய நம்ம கொடுத்துருக்கிற அந்த பயாஸ் வோல்டேஜ் தான் விஜிஎஸ் கியூ பாயிண்ட். நம்ம ஏற்கனவே இந்த சார்ட்டில் பார்த்துருக்குறோம். ஸோ அது வந்து -2, அது -2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஐடி கியூ பாயிண்ட், அதாவது இந்த -2 வோல்டேஜுக்கு இந்த சர்க்கியூட்டில் இந்த ட்ரெயின் சோர்ஸ் வழியாக எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த ஐடி கியூவுடைய ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் நம்ம ஐடிஎஸ்எஸ் வந்து 10 mA, விஜிஎஸ் வந்து -2, அப்புறம் விபி வந்து -8 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 5.625 mA ஐடி வருது இந்த சர்க்கியூட்டில். ஸோ ஐடி 5.625 mA அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த விடிஎஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். எஸ் வந்து கிரவுண்டு தான், அப்போது விடி எவ்வளவு, அதான் விடிஎஸும். விடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைடு வோல்டேஜ் 16லேருந்து ஆர்டி ட்ராப் ஆகிற வோல்டேஜை கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் விடி. ஸோ இந்த ஆர்டியில் எவ்வளோ ட்ராப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கரண்ட்டு இன்டு இந்த ஆர்டியுடைய ரெசிஸ்டர் வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 5.625 இன்டு 2 கிலோ ஓம் மல்டிப்ளை பண்ணால் 11.25 கிடைக்குது. ஸோ 16 வோல்டேஜ் மைனஸ் 11.25 வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 4.75 வோல்டேஜ் தான் விடிஎஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தால விஜி அப்படிங்கிறதும் விஜிஎஸும் ஒன்று தான், அது வந்து -2 வோல்டேஜுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ விஎஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் வந்து எஸ்ஸை வந்து கிரவுண்ட்லேயே டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறனால விஎஸ் வந்து 0 தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம கிராஃபிக்கல் அப்ரோச்சில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கும் நம்ம அதே மாதிரி ஒரு சார்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த சார்ட்டில் வந்து நம்ம வந்து முதல்ல ஐடிஎஸ்எஸ் வந்து 10 mA, ஸோ ஒய் ஆக்சிஸில் 10 mA அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கிட்டோம். அதே இது விஜிஎஸ்ஸில் வந்து -8 வோல்ட்டு, அதையும் நோட் பண்ணிக்கிட்டோம் 2 பாயிண்ட்டு. அப்புறம் மூணாவதாக உள்ள பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம், அந்த டேபிளில் விபியில் பாதிங்கிறது -4 வோல்டேஜ், அதுலேருந்து வரையப்பட்ட ஒரு லைன். அப்புறம் இந்த ஐடிஎஸ்எஸில் 25% அதுலேருந்து வரையப்பட்ட ஒரு லைன், ரெண்டும் மீட் பண்ணுற ஒரு மூணாவது பாயிண்ட். இதை வச்சு நம்ம ஒரு கிராஃபிக்கல் லைனை உருவாக்கிக்கிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நமக்கு விஜிஎஸ் கியூ என்னன்னு நமக்கு தெரியும், -2. ஸோ அந்த -2வை என்ன பண்ணுறோம், அந்த விஜிஎஸில் -2லேருந்து வரையப்பட்ட ஒரு சாலிடான ஒரு லைன், வெர்டிகல் லைன் வரைகிறோம். அது வந்து இந்த ப்ளூ கலர் கர்வில் வந்து ஒரு பாயிண்டில் கட் பண்ணுது. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் கியூ பாயிண்ட்டு. அதுலேருந்து நம்ம கிடைமட்டமாக வரைகிற ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து இந்த ஐடி லைனில் கட் பண்ணுது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்க்குறப்பே தெரியும், 5.5 விட அதிகம், 6 விட கம்மி. ஸோ 5.6 அப்ராக்சிமேட்லி. ஸோ இந்த 5.6 ஐடி அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஃபெட் அல்லது டி டைப் மாஸ்ஃபெட்டை ஃபிக்ஸடு பயாஸ் கான்ஃபிகரேஷனில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவீன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.